இடமும் எனக்கு யூஸ் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க வேலையும் எனக்கு பெருசாக 80 கிலோமீட்டர் அங்கிட்டு போட்டிருக்காங்க. அதுலேயுமே எந்த இதுவும் கிடையாது. பாத்தீங்களா, இதுதான் ஸ்டாலின் அரசு அஜித் குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்த லட்சணம். நிதி உதவி, வேலை, நிலம் கொடுத்திருக்கோம்னு விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா கொடுத்த எதுவுமே அவங்களுக்கு உதவலன்றதுதான் உண்மை. அடிச்சு கொன்னதை மறைக்க 50 லட்சம் பேரும் பேசின திமுக உடன்பிறப்புகள் மேல இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? கொலைய மறைச்சிடலாம்னு நினைச்சு முடியாததால இழப்பீடு கொடுக்கறோம்னு சொல்லி இப்படி ஏமாத்துறீங்களே, இது நியாயமா முதல்வரேன்னு மக்கள் கேட்கிறாங்க. கொலைக்கு காரணமா இருந்த நிகிதா வழக்கம் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க உடல் மன அழுத்தத்துக்குள்ளாகி நீதியும் கிடைக்காம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உங்க நீதியா முதல்வரே? இருக்க முடியாதுல்ல. இவங்களுக்கு யாராவது உத்தரவு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களா? அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களையும் விசாரித்து அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க கேட்கறது எதுக்கும் உதவாத உங்க இழப்பீடு இல்ல, அப்பாவி இளைஞரோட உயிரை அடிச்சே பறிச்ச மிருகங்களுக்கு தண்டனை தான். காவல்துறை அதிகாரிகளை காப்பாத்துறத விட்டுட்டு உண்மையாவே அழுத்தம் கொடுத்த அதிகாரி யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கிட்டாங்க முதலமைச்சரே. அதுதான் அஜித்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிற நீதியா இருக்கும்.